ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம மலேசியா வந்து 1 வீக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த வீக்கெண்டில் வந்து சாட்டர்டே வந்துட்டு வெளில போகலான்னு சொல்லி கிளம்பியிருந்தோம். ஃபஸ்ட்டு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டோம். ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து அங்கே கடையில் பார்த்துக்கலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஃபஸ்ட் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, வீட்டிலேருந்து கேப் புக் பண்ணி பெனாங் சென்ட்ரல் தான் வந்திருக்கோம். சென்ட்ரல்னால் நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லாமே அங்கே இருக்கும். லைக் பஸ்ஸு, அப்புறம் ட்ரெயின், அப்புறம் ஃபெரி அப்படின்றது வந்து நம்ம ஒரு பஸ்லேருந்து போட். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக என்ட்ரானு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸலேட்டர் இருக்கும். அந்த எக்ஸலேட்டர் வழியாக வந்து நம்ம கீழே இறங்கிட்டோம். கீழே வந்து இறங்கி அங்கே ஒரு லிஃப்ட் இருக்கும். அந்த லிஃப்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் ஏறிட்டு பேக் சைடு வந்து நம்ம இறங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரெயினுக்கு அதான பாதை இருக்குது. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா பஸ் இருக்குது. நேராக நம்ம வந்து ஃபெரிக்கு தான் போகிறோம். ஃபெரியில் போகணும் அப்படின்னா அங்கே ஒரு சார்ஜபிள் தான். கிட்ஸ்க்கு வந்து கிடையாது. அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு 2 ரிங்கெட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ½ அன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபெரி இருக்குது. பிக்கப்புக்கு ஒன்று, ட்ராப்க்கு ஒன்று, 2 இருக்குது. ஃபெரியில் வந்துட்டு நிறையா சீட்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெஹிக்கிளையும் வந்து பார்க் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஐலாண்ட்லேருந்து அடுத்த ஐலாண்டுக்கு போகிறக்கான ஒரு டிரான்ஸ்போர்ட் தான் இது. ஃபஸ்ட் டைம் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அடுத்தடுத்து போகும்போது வந்துட்டு ஒரு பஸ்ஸில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரீச் ஆனதும் வண்டியை தான் வந்து விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். ½ அன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து இந்த ஃபெரி இருக்குது. நம்ம அங்கேருந்து இங்கே வரணும் அப்படின்னாலும் இதே ப்ரொசீஜர் தான். டிக்கெட் எடுத்து தான் மறுபடியும் நம்ம ஊரில் வர மாதிரி இருக்கும். ஃபெரியிலேருந்து இறங்கி நம்ம நேராக வெளியே வந்தோம் அப்படின்னாலும் நமக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அங்கேருந்து நம்ம பஸ் பிடிச்சி நேராக எங்கே போகிறோம்னு சொல்ல வேலை பாருங்கள். தண்ணீர்மலை முருகன் கோயில் தான் போகிறோம். இன்றைக்கி வந்து தைப்பூசம் அப்படினால பஸ்லாம் வந்து ஃப்ரீயாகவே விட்டுருந்தாங்க. வந்து இன்றைக்கி தான் நம்ம வெளியே வந்தோம்னால எல்லாமே எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு. நம்ம ஊர் மாதிரி பஸ்ஸில் வந்துட்டு 2 பேர் டிரைவர், கண்டக்டர் 2 பேர் இருக்க மாட்டாங்க. டிரைவர் மட்டும்தான் இருப்பார். அவர்கிட்ட நம்ம வந்து ஏறினதுமே வந்துட்டு பைசா கொடுத்து நம்ம டிக்கெட் வந்து வாங்கிட்டு உட்காந்துக்க வேண்டியதான் சீட்டில். பஸ்ஸில் ஏறிக்காந்து ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம வந்து இங்கே கோயில் ரீச் பண்ணியாச்சு. இங்கே இறங்கினது பார்த்திங்கன்னா நல்ல மொட்டை வெயில். சரி ஒரு தாகத்துக்கு இளநீ வாங்கி குடிக்கலான்னு இளநீ வெட்ட சொன்னால் ஒரு 5 வெள்ளி நாங்கள் சரி இளநீ தான் வெட்டி தருவாங்கன்னு பார்த்தா அங்கே உள்ள ட்ரம்மில் வந்து மொழு கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா அதில் வந்து சக்கரை தண்ணியும் கலந்து லைட்டாக வந்து இளநியும் தேங்காயும் போட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. ரொம்ப பச்சை தண்ணி மாதிரி இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, வாங்கியாச்சுன்னு சொல்லி குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேளாங்கண்ணி மாதிரி 2 சைடும் பார்த்திங்கன்னா கடைகள் தான் இருந்துச்சு. எல்லா விதமான கடைகளும் இருந்துச்சு. வந்து மெயினாக நான் வந்து ஆக்சரிஸ் கடைக்கெலாம் போந்தேன். அதை வந்து வாங்கணும் இல்லையா, அதை பார்த்துட்டு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்ம ஊர் ரேட்டோட இங்கே 3 மடங்கு ரேட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு எதுவுமே வாங்கல, சும்மா லைக் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. ஒரு தூரம் வந்து நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கோயில் இருக்குது. அங்கே போய் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்து நேராக வந்து நம்ம ஸ்டெப்ஸ் ஏறணும். இங்கே ஒரு 500 ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்கும் போல இருக்குது. வியூ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் இங்கே வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா, இங்கே வெளிநாட்டு ஆளுகளாம் வந்து அழகு குத்துவாங்க அப்படின்னாங்க. எங்கேயுமே இதை பார்க்க முடியாது, தேர் இழுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து அது கிடையாது போல இருக்குது. இங்கே வந்து நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அழகு குத்திருந்தாங்க, காவடி எடுத்திருந்தாங்க, பால் கூட எடுத்திருந்தாங்க. இது மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் முக்கால்வாசி வந்து தமிழ் ஆளுக தான் இருந்தாங்க. வெளிநாட்டு ஆளுகன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் ரேராக தான் இருந்தாங்க. ஆனால் நான் நியூஸில் பார்த்துருந்தேன், மலேசியா முருகர் இருக்கல KL அங்கே வந்து பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. அங்கே தான் வந்து நிறைய பேர் வந்து அழகு குத்துறது, வேல் குத்துறது மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் குட்டீஸ் வச்சுட்டு நம்ம அங்கெல்லாம் போயிருக்கவே முடியாது. போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா தைப்பூசம் அப்படின்னால நிறைய இடத்துல வந்துட்டு லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜூஸு இந்த மாதிரி ஐட்டம் கொடுத்தாங்க. அதே மாதிரி உள்ளே போயும் பார்த்திங்கன்னா பயங்கர 2 பக்கமும் கடையாக இருந்துச்சு. கடையில் வந்து தம்பிகளுக்கு வந்து 10 வழிக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தோம். மதியம் லஞ்ச் வந்து அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே கோயில் போயிருந்தோம். அங்கே போய் சாமி பார்த்துட்டு திரும்பி கீழே இறங்கி வந்துட்டோம். வந்துட்டு அது பார்த்திங்கன்னா நேராக வந்து பஸ் ஏறி நம்ம வந்து பீச்சுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். ஃபஸ்ட் ட்ராவலே பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் கிட்ட இருக்கும். இப்போ அந்த வேலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஊட்டி கொடைக்கானல் போகும்போது அந்த மாதிரி வளைஞ்சு போச்சு. பசங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா பஸ் ஏறினதுமே நல்லா தூங்கிட்டாங்க. இறங்கும் போது தான் வந்து எழுப்பிட்டு கூட்டு வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பீச் வந்ததுக்கப்புறம் இங்கே பேராஷூட்டு, அதுக்கப்புறம் வந்து போட்டு எல்லா ரைடுமே இருந்துச்சு. அதுக்கெலாம் நாங்கள் வந்து போகல. சும்மா வந்து பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் நைட் ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து ஃபயர் ஷோ வந்து போட்டிருந்தாங்க. அதை பார்க்க ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. வீட்டில் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி வீடியோ காலில் காமிச்சு. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் பாண்டிச்சேரியில் இருக்கும் பார்த்திங்கன்னா ஐலாண்டுக்குலாம் போயிருக்கேன். இதே மாதிரி போட்டில் கூப்பிட்டு போவாங்க. அங்கே போய் அந்த ஐலாண்டில் விட்டுருவாங்க. அங்கே வந்துட்டு எல்லா ரைடுமே நமக்கு இருக்கும். போட்டு, அதுக்கப்புறம் சவாரி, குதிரை சவாரி, ஜீப்பு அந்த மாதிரி அங்கேயுமே வந்து பீச் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபயர் ஷோ வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கறனால ரொம்ப எம்பாரசிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் நம்ம திரும்பி ஃபெரி, பஸ்ஸுன்னு சொல்லி மாறி போகிற மாதிரி இருக்கும். ஓகே டிஎஸ், வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.